வணக்கம். இந்தியாவை முழுமையான கூட்டரசாக மாற்றுக, காலனி ஆதிக்கம் போல அமர்த்தப்பட்டிருக்கிற ஆளுநர் பதவியை ரத்து செய்க என்ற முதன்மை முழக்கத்தை முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கோவையில். இது கூட்டரசு கோட்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக கடந்த மே 10ஆம் நாள் தஞ்சாவூரில் தமிழ் தேசிய பேரியக்கம் கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தியது. அதனுடைய தீர்மானங்களை, முதன்மை கோரிக்கைகளை விளக்கி பல்வேறு நகரங்களிலே நடந்து வருகிற கருத்தரங்கத்தின் தொடர்ச்சியாக கோவையிலும் நடக்கிறது. இந்த கூட்டரசு இப்போது இருப்பது என்பது ஏற்கனவே வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்களே ஒத்துக்கொண்டிருந்தபடி, பல்வேறு சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடி, கூட்டாட்சி என்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒற்றையாட்சி, எல்லா அதிகாரங்களும் இந்திய அரசின் கையில் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்கள் ஒரு நகராட்சியை விட கீழான அதிகாரத்தை தான் பெற்றிருக்கின்றன என்ற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் அந்த சிக்கல் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஜோசப் குரியன் தலைமையிலே, நீதிபதி குரியன் தலைமையிலே ஒரு 3 நபர் குழுவை அமைத்து, உயர்மட்ட குழுவை அமைத்து இது பற்றி ஆய்வு செய்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 1974 ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரை என்பது தூசி படிந்து கிடக்கிறது. இன்னொரு இந்த தேர்தலுக்கான ஒரு நாடகம் போல தமிழ்நாடு அரசும் இந்த குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழுவினுடைய முதல் கருத்தரங்கம் நேற்றைக்கு சென்னையில் நடந்திருக்கிறது. அடுத்தடுத்து இவர்கள் என்ன பரிந்துரை செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் ஏற்கனவே ராஜமன்னார் குழு அறிவித்து இந்திய தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் அன்றைக்கு இருந்த சட்ட மேலவையிலும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தில் முக்கியமான 3 செய்திகள் இருக்கிறது. ஒன்று, ஆளுநரை நீக்க வேண்டும் என்பதல்ல, ஆளுநர் பதவியே நீக்க வேண்டும். கவர்னர்ஷிப் என்பதே கூடாது. ஆளுநர் என்ற பதவி என்பது மாநிலங்களை, மொழி வழி இன மக்களை அடிமையாக்குவது, ஒரு காலனிய கருத்தியலது என்பதை ராஜமன்னார் குழு சொல்லி சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே இந்திரா காந்தியிடம் கொடுக்கப்பட்டது. அது அரசாங்கத்தினுடைய ஆவணம். அதுபோல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை இந்திய ஆட்சி குடியரசுத் தலைவர் வழியாக கலைக்கலாம் என்றிருக்கிற 356வது விதி, அதுபோல கலைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கிற 365வது விதி, இது எல்லாம் நீக்கப்பட வேண்டும். மாநிலம் தொடர்பான எல்லா செய்திகளும் மாநிலத்தின் கருத்தை கேட்டு முடிவு செய்யக்கூடிய வகையில் எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது முதன்மை அமைச்சர்களை கொண்ட மாநில கன்சல்டேட்டிவ் கவுன்சில் என்பது அமைக்கப்பட்டு அதனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எந்த சட்டமும் இந்திய அரசிலே இயற்றப்பட வேண்டும் என்பதெல்லாம் ராஜமன்னார் குழு கொடுத்திருக்கிற பரிந்துரை. இந்த பரிந்துரை தமிழ்நாடு அரசனுடைய கருத்தாக வழங்கப்பட்டிருப்பது. இதையாவது இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அரசு அதையாவது வலியுறுத்த வேண்டும். அதற்கு மேலே வந்திருக்கிற குறிப்பாக 74 ராஜமன்னார் குழு பரிந்துரைக்கு பிறகுதான் கல்வி என்ற அதிகாரம், மருத்துவம் என்ற அதிகாரம் இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிற்கு பொதுப்பட்டியல் என்ற பெயராலே போனது. அதுபோல புதிதாக வந்திருக்கிற பிரச்சனைகளை இந்த குழு ஆய்வு செய்தால் பரவாயில்லை. ஆனால் ஏற்கனவே செய்திருக்கிற முடிவை கூட வலியுறுத்தாமல் 19 ஒரு குழுவை அமைப்பது என்பது எல்லாவற்றையும் கமிஷன் அமைத்து காலம் கடத்துவது போல தமிழ்நாடு அரசு செய்கிறது என்பது எங்களுடைய வருத்தம், குற்றச்சாட்டு. எனவே தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் அந்த குழுவினுடைய பரிந்துரையை விரைவில் பெற வேண்டும். அதுக்கு 6 மாதத்தை தாண்டி தேவையில்லை, 2 ஆண்டு வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பல விவாதங்கள் நடந்திருக்கிறது. ஏற்கனவே மேற்கு வங்காளம் அவர்களுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு இருந்த எல்லா எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருப்பது இருக்கிறது. காஷ்மீரிலே ஃபருக் அப்துல்லா தலைமையிலே நடந்து எல்லா மாநில முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட கான்க்ளேவ் ரெசல்யூஷன் என்பது இருக்கிறது. எல்லாமே இருக்கிறது. புதிதாக அதற்கு பிறகு வந்திருக்கிற பிரச்சனைகளை விசாரித்து முடிவெடுப்பதற்கு, பரிந்துரை அளிப்பதற்கு 6 மாதம் போதும். அல்லது ஏற்கனவே கொடுத்திருக்கிற பரிந்துரையாவது தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்க வேண்டும். எனவே இப்போதாவது கவர்னர் ஆர்.என். ரவியை நீக்க வேண்டும் என்பதல்ல, கவர்னர் என்ற பதவியே கூடாது என்ற கோரிக்கையை
தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். நேற்றைக்கு அந்த கருத்தரங்கத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நடந்திருக்கிற அந்த கருத்தரங்கத்தில் இது போல எல்லா மாநிலங்களும் குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். இவரே மாநிலங்களை அழைத்து இந்த ஒத்த கருத்து உள்ளவர்களை அழைத்து பேசினால் என்ன? ஏற்கனவே இந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை பற்றி பிரச்சனை வந்த போது தென் மாநிலங்கள் முதலமைச்சரை அழைத்து ஒரு பேசினாரா இல்லையா? அதுபோல இந்த மாநிலங்களை அழைத்து இந்த அதிகாரம் பற்றிய உடனடியாக நாம் என்ன சொல்ல போகிறோம், தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரியான ஆய்வு செய்ய போகிறோம் என்ற ஒரு உடனடி திட்டம், நீண்ட கால திட்டம், ஏற்கனவே எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற முடிவுகளை கோரிக்கையாக வைப்பது என்ற செயல் திட்டத்துக்கே போகாமல் பொதுவாக விவாதிப்பது நீ என் கமிட்டியமே நீ என் கமிட்டியமே என்பது காலம் கடத்துவது, பேரம் பேசுவது, இந்திய அரசாங்கத்திடம் பேரம் பேசுவது. இது யாராவது ஒரு மந்திரி மேல ரைடு விட்டான்னா அதனை கூட பேரம் பேசுவதற்கான ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர உண்மையில் தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றி, இந்த மக்களுடைய உரிமை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாறு அதுதான் இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த ராஜமன்னார் கூட அறிக்கையினுடைய அடிப்படையிலாவது குறைந்தபட்சம் அதை வலியுறுத்தி விட்டு மீண்டும் அதற்கு மேலே இருப்பதை ஆய்வு செய்வதற்கு இந்த குழு என்று அமைத்தால் இவர்கள் நாணயமாக இருக்கிறார் என்று நம்பலாம். ஆனால் உண்மையில் இன்னொரு குழுவை போடுவது என்பது இன்னொரு ஊறுகாய் பானை தான். இதையெல்லாம் மாற்றி உண்மையாக இந்த தேசிய தாயகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை வலியுறுத்தக்கூடிய முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும். அதனுடைய முதல் படியாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் இணைந்து இதற்கான முன்முயற்சி எடுத்து செல்கிறோம். இது போல தமிழ் தேசிய கருத்தியல் உள்ள பல்வேறு அமைப்புகள் இதில் ஒருங்கிணைந்து ஒத்த கருத்தோடு முன்முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அந்த மாநாட்டிற்கு ஆதரவாக அந்த தீர்மானத்தை ஆதரித்து பஞ்சாபிலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து, மேற்கு வங்காளத்திலிருந்து, நாகாலாந்திலிருந்து எல்லாம் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் இணைந்து டெல்லியிலே இதில் விரைவிலே அதை போன்ற ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இந்த கருத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியுமோ அவர்களை ஒருங்கிணைப்பற முயற்சியும் செய்வோம். ஆனால் அடித்தளமாக தமிழ் இனத்தினுடைய போராட்டமாக அதை முன்னெடுத்து செல்வோம். அதற்கான கருத்தரங்கமாக பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கோவையிலும் இன்றைக்கு நடந்திருக்கிறது.